வணக்கம். செம்பியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு அறம் சார்ந்த சிந்தனை தொடர்பான ஒரு விடயம் கதைக்கலாம் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அண்மையில் தையிட்டியில் நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒன்று பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகளூடாக நடைபெற்றது. அது நிறைய மக்கள் பங்கு பெற்று இருந்தனர். ஆனால் அதே வேளையில் அதே நாளில் ஒரு கடை ஒன்று திறக்கப்பட்டு மலிவு விற்பனை என்று நினைக்கிறேன்னா பெருந்திரளான மக்கள் அந்த பொருட்களை கொள்வனவு செய்கிறதுக்கு குவிஞ்சிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கொள்வனவு செய்யவோ இல்லாட்டா சும்மா பார்க்கவோ ஏதோ ஒன்று. தையட்டி நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டத்தோடைய ஒப்படைக்குள்ள அது நிறைய மக்கள். இப்போ இங்கே 10 வீதம் என்று சொன்னால் அங்கே 90 வீதம் கூட்டி 100 வீதம் என்று சொல்லலாம். அப்போ உண்மையில பார்க்கக்குள்ள கவலையா இருந்ததுன்றதை விட பொதுவாகவே தமிழில் மக்கள் ஒரு அறிவுசார் சமூகம், ஒரு நாடு, எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணுமென்று சொல்லி நாங்கள் மிகப்பெரிய விலையை கொடுத்த ஒரு இனம். ஆனால் இன்னும் அந்த நோக்கத்தை அடையாமல் இருக்கிறோம். அந்த விலை கொடுத்ததுக்குரிய உண்மையான காரணமே எங்களுக்கு நிலம். நாடு என்று சொன்னால் நிலம். அதிகாரம்ன்றது அதுக்கு பிறகு இருந்தாலும், அந்த நாட்டை நாங்கள் ஆள்றது இருந்தால் கூட அந்த நிலம் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறோம். அந்த நிலம் சொந்தம் இல்லாததால தான் நாங்கள் 70 ஆண்டுகளாக இவ்வளவு நிலத்தை பறி கொடுத்து நாங்கள் ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அந்த போராட்டம் நடக்கக்குள்ள இந்த நுகர்வு செய்யறதுக்குன்னு சொல்லி அந்த கடைக்கு குவிஞ்சிருந்த மக்களை பார்க்கக்குள்ள ஒரு விடயம் எங்களுக்கு விளங்குது. மக்களுக்கு உண்மையில இந்த ஸ்ரீலங்கா நாட்டில் நாங்கள் என்ன உரிமைகளோடு இருக்கிறோம் என்ற அந்த சாதாரண விடயம் கூட விளங்க இல்லை என்றுதான் நான் என்ற சொல்லாடலை நான் பாவிப்பேன். ஏனென்றால் விளங்கி இருந்தால் நிச்சயமாக மக்கள் அந்த நிலமீட்பு போராட்டத்துக்கு போயிருப்பினர். ஏன் என்று சொன்னால், எங்களை ஸ்ரீலங்காவில் வடக்கு கிழக்கு தமிழீழ பகுதியில் நிலம் எப்போ எந்த நேரமும் அரசாங்கம் புத்த கோயிலை கட்டி எடுக்கலாம். தொல்பொருள் திணைக்களம் என்ற பேரில் நிலத்தை, தமிழ் மக்களின் நிலத்தை எடுக்கலாம். வனவள துறை என்று சொல்லி தமிழ் மக்களின் நிலத்தை எடுக்கலாம். அப்ப நாங்கள் உறுதியோட காணிகளை வச்சிருந்தால் கூட அந்த உறுதி காணியில இருந்த நிலத்தை சிங்கள இராணுவம் இப்படி அபகரிச்சு அதுல ஒரு புத்த விகாரிய சட்டவிரோதமாக அமைச்சு அந்த மக்களை நிலமற்ற மக்களாக ஆக்கியிருக்கு. இவ்வளவுத்துக்கும் அவை சொந்த காணி உறுதி வச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் எல்லாரும் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். எங்கள்கிட்ட சொந்த காணி இருந்தால் கூட இந்த அரசாங்கம், சிங்கள அரசாங்கம் இந்த திணைக்களங்களை உள்ளுக்குள்ளே அனுப்பி எந்த நேரமும் எங்களை அந்த காணியை விட்டு வெளியேற்றி நிலமற்ற மக்களாக மாற்றலாம். அந்த உண்மை எங்களுக்கு விளங்கி இருந்தால், எங்களோட மக்களுக்கு உண்மையிலேயே அது விளங்கி இருந்தால் அந்த தையிட்டி நில மீட்பு போராட்டத்துக்கு எல்லாரும் போயிருப்பினோம். ஏனென்றால் அங்க அந்த நுகர்வுக்கு கடத்திறப்புக்கு போன ஆட்களின் மனசுல என்ன நினைச்சிருப்பினோம் என்று சொன்னால், அது அந்த தையிட்டியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனையை தவிர எங்களோட பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் வீடு வாசல் இல்ல சொந்தமா இருக்கிறோம், எங்களுக்கு சொந்தமான காணிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் எங்களோட மக்களை ஒன்றை விளங்கி கொள்ளணும். உங்களுக்கு சொந்த உறுதி இருந்தாலும் சொந்த காணியில இருந்தாலும் எந்த நேரமும் உங்களோட நிலம் பறிமுதல் செய்யப்பட்டு நீங்க ரோட்டுக்கு வரலாம். அந்த உண்மையை எல்லா மக்களும் விளங்கி கொள்ளணும். 70 ஆண்டு காலமாக அதுதான் நடக்குது. இப்ப நிகழ்காலத்திலே எங்களோட கண்ணுக்கு முன்னால தையிட்டி நடைபெற்றது என்னன்னு எல்லாருக்குமே தெரியுது. உறுதியை வச்சு கொண்டு அந்த மக்கள் இவ்வளவு காலம் போராடி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த உண்மை ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ளணும். தையிட்டி போராட்டம் ஒரு அடையாளம். அது என்ன மாதிரியான அடையாளம் என்று சொன்னால், எங்களோட காணிகள் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்து எங்களுக்கு அதிகாரம் வரும் வரையிலே அது எங்களுக்கு சொந்தம் இல்லை. ஒரு புத்த பிக்கு கூட ஒரு நிலத்துல போயிருந்து இதுல நான் இருக்க போறேன், எனக்கு ஒரு விகாரை அமைக்க போறேன் என்று சொன்னால் தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை.
இப்ப நீங்கள் பார்க்கலாம், ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா வரைக்குள்ள சொன்னவர் தான் நிலங்கள் எல்லாம் விடுவிப்போம் என்று சொல்லி. ஆனால் இதுவரையிலும் 1 ஏக்கர் நிலம் கூட விடுவிக்கப்படவில்லை. ஆனா அவர் யாழ்ப்பாணம் வாரார், போறார், அவரை வரவேற்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா அந்த கூட்டம் இந்த மக்களின் காணிகளை விடுங்கோன்னு சொல்லி கேட்டு விடுவிச்சிருந்தா நான் சந்தோஷப்படலாம். ஆனா அவைகள் என்ன நினைக்கிறோம், நாங்கள் சொந்த காணியில இருக்கிறோம், எங்களுக்கு காணி பிரச்சனை இல்லை, இல்லாட்டால் அனுரா ஜனாதிபதியா இருக்கு மட்டும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதால நாங்கள் அவரை கூப்பிடலாம், நிகழ்வுகள் நடத்தலாம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேணும், அனுரா அரசாங்கம் போனா பிறகு இவைண்ட காணி ஒரு இரவு இவைண்ட கண்ணுக்கு முன்னால பறிமுதல் செய்யப்படலாம். ஏனென்றால் இலங்கை சிங்கள அரசாங்கத்தின் சட்டங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. நீங்கள் காணிக்கு சொந்தக்காரராக இருந்து உறுதி வச்சிருந்தால் கூட அந்த காணி எந்த நேரம் உங்களை விட்டு பறிமுதல் செய்யப்படலாம். அப்ப அந்த உண்மையில இந்த அறிவுசார் தமிழ் மக்களுக்கு விளங்கி இருந்தால் அந்த போராட்டத்துல நாங்கள் எல்லாரும் பங்கு கொண்டு இருக்க வேணும். ஏனென்றா அது எங்களின் ஒவ்வொருவற்ற காணியையும் மீட்கிறதுக்கான, இல்லாட்டால் பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது, எங்களோட காணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு போராட்டம் தான் அது. அது விளங்காமல் அந்த போராட்டத்துக்கு போகாமல் ஒரு கடை திறக்குதுன்னு சொல்லி போய் நாங்கள் கடையில நிக்கிறோம், கடையில சாமான் பண்றோம், அந்த சாமானை கொண்டு எங்க வைக்க போறோம்? ஒரு இரவிலே எல்லாமே இல்லாமல் போகும் எங்களுக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? அப்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போராட்டம் நடக்க நாளைக்கு உங்களோட கிராமங்கள், உங்களோட காணிகளை சிங்கள அரசாங்கம் அதின் திணைக்களங்கள் ஊடாக அபகரிப்பு செய்ய உங்களுக்காக போராட யாருமே வராங்க. அப்ப நாங்கள் உண்மையில இந்த வடக்கு கிழக்கு தமிழீழத்தில இருக்கிற மக்கள் இந்த காணி உரிமை, என்ன உரிமை எங்களுக்கு காணி தொடர்பாக இருக்கிறதுன்ற அந்த உண்மையை விளங்கிக் கொள்ளுங்க. விளங்கிக் கொள்றது கூடாகத்தான் நாங்கள் இந்த நாட்டில ஒரு நிலமற்ற சமூகமா இருக்கிறோம்ன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். உங்கள்ட்ட உறுதி இருந்தால் கூட அது உங்களுக்கு இல்லை. ஆனா இதே விளத்துல நீங்கள் பார்க்கலாம், இப்ப சிங்கள தேசத்துல இப்படி உறுதிக்கு சொந்தமா இருக்கிற ஆக்களின் காணிய புடுங்கி ஏதாவது ஒன்று செய்யலுமோ? நிச்சயமா செய்ய மாட்டேன். ஏன்னு சொன்னா அது அவையிட்ட பொறுத்தளவில் அது அந்த மக்களுக்குரிய நிலம். அதுக்கு பிறகு அந்த சட்டம் எல்லாம் பேசுவேன். ஆனா அந்த சட்டம் எல்லாம் தமிழீழ பகுதியில எங்களுக்கு செல்லா. அதாலே இந்த நில மீட்பு போராட்டம் வரைக்குள்ள நீங்கள் எல்லாரும் உங்களோட ஆதரவை தெரிவிக்காமல் விட்டது உண்மையில மிகவும் கவலைக்குரிய விடயம் என்றுதான் நான் சொல்லுவேன். அது உங்களை பாதிக்காட்டால் கூட உங்களோட பரம்பரையை இது பாதிக்கும், நிச்சயமா பாதிக்கும். ஏனென்று சொன்னால் பெருந்திரளான மக்கள் லட்சக்கணக்கில் கூடி நிற்கதான் சிங்கள தேசம் ஒரு முடிவு எடுக்கும். ஓகே, நாங்கள் இப்படி நிலங்களை எடுத்தால் இந்த ஒட்டுமொத்த தமிழீழ மக்களும் அதுக்கு எதிராக குரல் கொடுப்பினோம் என்று சொல்லி. ஆனால் அன்றைக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கல காணி இல்லை, எங்களுக்கு இருக்க முற்றம் இல்லை என்று சொல்லி ஒரு கூட்டம் கதறி அழுது கொண்டிருக்குது. இன்னொரு கூட்டம் கேளிக்கைகளையும் நுகர்விலையும் போய்கொண்டே இருக்கு. நுகர்வு செய்யறது பிழை இல்லை, ஆனால் அளவுக்கு அதிகமான அந்த ஆசை, நுகர்வு, கேளிக்கை இதுகள்ல ஒரு சமூகம் இருக்கைக்குள்ள அந்த உண்மையாளர் மறைக்கப்பட்டுவிடும். இந்த நில போராட்டம் ஏன் இருக்குது? அது ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு பட்டு முறியதில்லை, எங்களுக்கு முறியது. நாளைக்கு எங்களை நீங்கள் சில வேலை இல்லாமல் போடலாம். இன்னொரு 10 வருஷத்துல, 20 வருஷத்துல, 30 வருஷத்துல உங்களோட பிள்ளைகள் குடியிருக்க அந்த நிலம் உங்களோட பிள்ளைகள்கிட்ட இருந்து பறிக்கப்படும். அது உறுதி இருந்தால் என்ன, உங்களோட பழைய உங்களோட தாய் தகப்பன் பரம்பரை சொத்தா இருந்தால் கூட எல்லாமே ஒரு இரவிலே எல்லாமே பறிப்போம். அதால இந்த உண்மையில நான் சொல்லுவேன், இதை சொல்றதால சரிய பொழு எனக்கு தெரியல, கோவிக்கிறீங்களும் தெரியல. நாங்கள் ஆசைகள் நுகர்வுகள் அளவா இருக்கணும். அது எங்கட அறிவை மறைக்கிறதா ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்ப நாங்கள் உண்மையில இந்த நிலம் என்றது, இப்ப தமிழீழ கோரிக்கைன்றது நிலத்தை அடிப்படையா வச்சுக்கொண்டு, எந்த ஒரு இனத்துக்கு நிலம் இல்லையோ அந்த நாடு அந்த இனம் கனகாலம் நீண்ட காலம் வாழ இயலாது. அந்த நிலைமை தான் எங்களுக்கு நடைபெற்று இருக்குது. அந்த உண்மையை ஒவ்வொரு மக்களும் விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு இளம் பிள்ளைகளுக்கு நீங்க வீடுகள்ல சொல்லி கொடுக்கணும். இப்ப எங்களுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எங்களுக்கு முத்தம் இருக்குது, நாங்கள் பொங்கலாம்.
அதால எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது யாரோ காணிய குடுத்தாக்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்லி கண்ண மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. உண்மையில ஒரு எங்களுக்கு நிலம் வேணும், நாடு வேணும் என்று சொல்லி, எங்கட இனம் வாழ வேணும் என்று சொல்லி உயிர குடுத்த ஒரு சமூகத்திலே இருந்து வந்த நாங்கள், ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் போராடி கொண்டிருக்கைக்க, நாங்கள் அந்த நுகர்விலையும், கேளிக்கைகளையும் போய் இருக்கிறது என்று சொல்றது, எங்கட அடுத்த தலைமுறைக்கும், அடுத்த பரம்பரைக்கும் நாங்கள் செய்கிற பெரிய குற்றம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவையின் நிலங்கள் பறிபோகைக்குள்ள அவைகள் உண்மையா வேதனைப்படுகிறன. அதால இந்த நிலம் மீட்பு, நில அபகரிப்பு சிங்கள தேசம் செய்ய அதுக்கு எதிராக குரல் கொடுக்கவன். உண்மையிலே அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி வடக்குக்கு வரைக்குள்ள அவரை ஒரு ஆக்கள் கூப்பிடுவேன், என்ன அதை செய்வேன். அந்த ஆக்கள் இந்த நிலத்தை விட சொல்லி கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. உங்களோட நிலங்கள் பாதுகாப்பா இருக்குது, நாங்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவா இருக்கிறோம், அதாலே 5 வருஷமோ 10 வருஷமோ பாதுகாப்பா இருக்கும் அப்படி சுயமான குறுகிய சிந்தனை ஓட்டத்திலே இருக்காதீங்க. மக்களுக்காக குரல் கொடுங்கோ, ஜனாதிபதியை தனிப்பட்ட முறையில கேளுங்க. ஜனாதிபதி வந்து நாட்டின் சர்வ வல்லமையும் உள்ளவர், அவர் நினைச்சா என்னமும் செய்யலாம். ஏன் செய்யாம இருக்கிறார்? அவர் தன் பதவிக்காக அதை செய்யாம இருக்கிறார். அப்ப அவர் சிங்கள மக்களோட கலந்து அந்த காணிகளை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் விட சொல்லி இந்த அனுராத என்பிபிக்கு ஜேவிபி என்பிபி என்ற ஜேவிபிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தயவு செய்து குரல் கொடுத்து இந்த மக்களின் அந்த காணிகளை விடுவியுங்க. அவைகளும் உங்களை மாதிரி தங்களோட சொந்த நிலத்துல இருக்க வேணுமே. அதை பற்றி தான் அன்றைக்கு கதைக்கலாம் இருந்தேன். ஏனென்றால் அன்றைக்கு அந்த போராட்டத்தையும் அந்த கடதுறப்பிலையும் இருந்த மக்களை பார்க்கல உண்மையில எங்களோட சமூகம் அறிவுசார் ஈழத்தமிழ் இனம் ஒன்று சொல்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வந்தது. ஏனென்றால் அவைகள் வந்து அது ஒரு குறிப்பிட்ட ஆக்களின் பிரச்சனை, எங்களோட காணியெல்லாம் பாதுகாப்பா இருக்குது, நாங்கள் பாதுகாப்பான வீட்டிலே இருக்கிறோம் ஒரு பிழையான மனநிலையில இருக்கிற மாதிரி தான் எனக்கு பட்டது. அப்ப அது சம்பந்தமா கதைக்கலாம்னு வந்தேன்னா, திருப்பியும் இன்னொரு காணொளியில் அறம் சார்ந்த சிந்தனை காணொளியில உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.